ஹாய்மா. நேற்று ஒரு கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. நிறைய கமெண்ட்ஸ் வரும், அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனா இது பார்த்து ரொம்ப சிரிப்பு தான் இருந்துச்சு. என்ன கமெண்ட்ஸ்? சி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, என் கொரியர் இன்னும் அனுப்பல அப்படின்னு சொல்லி. சரியா, நான் தெளிவா சொல்றேன். எல்லா கொரியரும் நாங்க எங்க சைட்ல இருந்து போட்டோம். இதெல்லாம் வந்து இன்னைக்கு ரிட்டர்ன் வந்தது. சரியா, என்ன விஷயம்னா இதெல்லாம் வந்து ஒரு நெய் போய் இந்த செம்படம் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான செம்படம். உங்களுக்கு இந்த பொங்கலுக்கு நான் நிறைய சிறப்பா பண்ணணும்னு நினைச்சு நிறைய பண்ணியிருக்கேன். ஒருத்தவங்க வந்து ஒரு கமெண்ட் சொன்னாங்கிறதுக்காக வேண்டி நான் அதெல்லாம் எதையும் நினைச்சுக்க போறது இல்ல. இந்த பாருங்க, இந்த ஸ்பூனு நெளிஞ்சிருக்கு, இந்த செம்படம் எல்லாம் உடஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து இந்த பாருங்க, இந்த செம்படத்தை பாருங்க, அவ்வளவு ஸ்ட்ராங்கானதுப்பா. இதை நசுக்கவே முடியாது, அவ்வளவு ஸ்ட்ராங்கானது. அதையும் தாண்டி இதெல்லாம் நடந்திருக்கு. ஒரு நிமிஷம் ஆகாதுங்க. வந்தோடனே வரவங்ககிட்ட அங்கேயே அதை அப்படியே மாத்தி பேக் பண்ணி அப்படியே அனுப்பிச்சிருங்கன்னு சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. அவங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தான் சொல்லுவாங்க இந்த பாக்ஸ் உடஞ்சிருச்சுன்னு சொல்லி. உடனே நாங்க என்ன சொல்லுவோம்னா, அதை கொடுக்காதீங்கன்னு சொல்லுவோம். ஆரம்பத்திலேயே நாங்க வாங்காதீங்கன்னு சொல்றோம், இவங்கள்ட்டே கொடுக்காதீங்கன்னு சொல்றோம். ஒரு நிமிஷம் ஆகாது, அதை அப்படியே பேக் மாத்தி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அதை அப்படி பண்ணக்கூடாது. எனக்கு கஸ்டமர் தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீங்க எங்களுக்கு அனுப்பிச்சிருங்க, நாங்க திரும்ப மறுபடியும் அவங்களுக்கு அனுப்பிச்சிடுறோம் சொல்லுவோம். அது எங்கள்கிட்ட வந்தோடனே தான் உங்க கைக்கு அது வரலங்கிறதே எங்களுக்கு தெரியும். புரியுதா? அதனால வேண்டி நீங்க என்ன சீன்னு சொன்னாலும் சரி, வேற என்ன சொன்னாலும் சரி, சரியா, ஒருத்தவங்க சொல்றாங்கிறதுக்காக நான் கவலைப்பட மாட்டேன். இதோட இல்லாம இதெல்லாம் மறுபடியும் எதையுமே உங்களுக்கு திரும்ப இதை அனுப்ப மாட்டோம். இது எதுவுமே திரும்ப உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா இதெல்லாம் எத்தனை நாள் கழிச்சு வந்துச்சோ அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லாத்தையுமே உங்களுக்கு புது பேக்கா தான் அனுப்புவோம். மறுபடியும் ரெடி பண்றதுதான் நாங்க உங்களுக்கு அனுப்புவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் தெரிஞ்சுக்கங்க. சரியா, உங்களுக்கு எதாவது ஆர்டர் வரலன்னா, யாராவது வரல, எதுக்காவது வரல அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்க. வீடியோ கால், இந்த வாட்ஸ்அப் கால் பண்ணிட்டு கட் பண்ணிடுங்க. மிஸ்டு கால் மட்டும் விடுங்க. உங்க சேட்டுக்குள்ள போய் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு உங்கள்கிட்ட கொரியர்ல வந்திருக்கா, டேமேஜ் ஆயிருக்கான்னு ரிட்டர்ன் பண்ணி மறுபடியும் உங்களுக்கு வேற கொரியரே அனுப்பிச்சிருவாங்க. இங்க இருந்து